நிலமுலாவிய நீர்மணியன் அழகில் சோழிய நம்பத்தாடுவான் மலர் சிலம் வழி வாட்டி வழங்குவான். அகில உலக ஜெகன்மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை திரௌபதா தேவனுடைய அருளினாலும் அங்காள பரமேஸ்வருடைய கருணையினாலும் வான்கடலிலே பள்ளி கொண்ட நாராயணனுடைய திருவருளினாலும் நமது சேவல் கிராமம் தன்னிலே இன்றைய தினத்திலே மயான கொள்ளை சிறப்பான முறையில் நடந்தேறி ஒரு அற்புதமான ஓரங்க நாடக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது சமயம் நாங்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு ரேணுகாம்பாள் சரித்திரம். இது சொற்பொழிவு கிடையாது, இது பஜனை கிடையாது, இது நாடகம் கிடையாது, இது தெருக்கூத்து கிடையாது, பாட்டு கச்சேரி கிடையாது. இது ஓரங்க நாடகம். நாடகத்திலே ஒரு பகுதி ஓரங்க நாடகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அருமையான இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வணங்குகின்றோம். அன்பான பெரியோரே வாழ்வே ஒன்றா சேருங்க நம் ஊரிலே அங்கால பள்ளியை கலைஞருங்க சிறப்பான ஒரு நாடு காசிமா நகரம். அந்த காசிமா நகரை ஆட்சி செய்து வருகின்ற அரசன் உத்தம பிரசேன சித்தன் என்கின்ற ராமமுத்த அரசன் சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகிறார், ஆட்சி செய்கிறார். எந்த விதமான குறைகள் இல்லாத ஆட்சி, நாட்டு மக்களுக்கு யாத விதமான குறைகள் இல்லாத ஆட்சி செய்கிறார். ஒரு நல்ல ஆட்சி செய்து வருகிறார். அப்படிப்பட்ட அரசன் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, அதில் நிர்மகார சமரதர் அந்தரதர் என்று சொல்லும்படியான எல்லா விதமான போர் திறனை அறிந்தவன் அந்த உத்தம பிரசேன சித்தன் என்கின்ற காசிராஜன். அந்த காசிராஜனுக்கு எல்லா வகையான செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் குழந்தை செல்வம் இல்லை. குழந்தை பேர் இல்லாத கவலை அவனை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்துகிறது. அதன் காரணமாக பெருமான் கைலாயவாசனை வணங்குகின்றான், வழிபாடு செய்கின்றான் நாள்தோறும். பெற்ற தாய்தனை மகமறந்தாலோ பிள்ளை பெரும் தாய் மறந்தாலோ உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலோ உயிரை மேவிய உடல் மறந்தாலோ கண்ட நெஞ்சகம் கலை மறந்தாலோ
வைப்பது மறந்தானோ நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கோ நமச்சிவாயத்தை நான் மறவேனே அந்த காசிராஜனை குழந்தை பேர் இல்லாத கவலை வாட்டுகிறது. அந்தோ குழந்தை இல்லாத கவலை அந்த காசி மகாராஜனை துன்பத்தில் ஆட்டுகிறது. எத்தனை செல்வங்கள் இருந்து எனக்கு என்ன பலன் இறைவா, கைலாயவாசாவுக்கு கருணை இல்லையா என குழந்தை இல்லாத கவலை எல்லோரையும் துன்பத்தில் ஆட்டுகிறது. ஐந்தெழுத்தான பரே எனக்கு அருள கூடாதா உனை நினைத்தால் வல்வினை நிகழ்ந்து போடாதா நிகழ்ந்து போடாதா ஐந்தெழுத்தானவனே எனக்கு அருள கூடாதா குழந்தை பேர் இல்லாத கவலை அவனை துன்பத்தில் ஆழ்த்துகிறது. கல்லாமழலை கனிமுரல் கலந்து கொஞ்சம் கல்லாமழலை கனியூரல் கலந்து கொஞ்சம் அழுது ஓடி தொடர்ந்து பற்றி மல்லார் உயர்த்தில் விளையாடும்
நாடும் மகிழ்ச்சி மைந்த இல்லாதவர்க்கு மனை வாழ்வில் இனிமை என்ன இல்லாதவர்க்கு மனை வாழ்வில் இனிமை என்ன இறைவா 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 ஈசா நான் இந்த காசியம்பதியை ஆட்சி செய்து வருகிறேனே யாருக்கும் எந்த விதமான குறை இல்லாத ஆட்சி செய்கிறேனே இறைவா துன்பமில்லாமல் ஆட்சி செய்கிறேனே இறைவா எனக்கு சிறந்த மனைவியை கொடுத்தாள் நல்ல நண்பனை கொடுத்தாய் நல்ல நாட்டு மக்களை கொடுத்தாய் ஆட்சி செய்வதற்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறாய் ஆனால் இந்த காசுவா நகரை எனக்கு பின்னே ஆட்சி செய்வதற்கு ஒரு குழந்தை இல்லாமல் விட்டுவிட்டாயே என்று மனவேதனையோடு அந்த காசியம்பதியை ஆட்சி செய்து வருகிற உத்தம பிரசேன சித்தன் என்கின்ற நாமமுத்த அரசன் உடன்போடு அந்த கைலாய வாசனை வேண்டுகின்றான். காசியில் வாழக்கூடிய பெருமாளே உன் கல்மனம் முருகாதோ கல்மனம் கொஞ்சம் கரையாதோ கவலைகள் வாழ்வில் குறையாதோ கல்மனம் கொஞ்சம் கரையாதோ மனம் கொஞ்சம் கரையாதோ கவலைகள் கல்மனம் கொஞ்சம் கரையாதோ கவலைகள் வாழ்வில் குறையாதோ கைலாய வாசா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க கூடாதா? குழந்தை இல்லாத கவலை என்னை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்துகிறதே இறைவா. என் சோதனை தீராதா? என் வேதனை குறையாதா? அந்தோ இறைவா கைலாய வாசனை உருகி உருகி உள்ளம் உருகி கண்ணீரனால் நனைந்து வேண்டுகின்றார். நம்ம கூட தெய்வத்தலத்திலே வந்து
வருந்தி அழ வேண்டுமா. இது ஓடும் அது ஓடும் கேட்க கூடாது. அங்காள பரமேஸ்வரி கிட்ட வந்து அம்மா இது ஓடுமா அது வேணுமான்னு கேட்க கூடாது. இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க கூடாது. நம் குறையை சொல்லி வருந்த வேண்டுமா. நமக்கு என்ன குறைதோ அம்மா நீ தாமா தீர்க்கமோ அப்படின்னு வேண்டியது. குறையை சொல்லி வருந்தினால் துயரை தீர்க்கக்கூடியவள் இந்த அங்காள பரமேஸ்வரி. அப்படிதான் அந்த காசியம்பதியை ஆட்சி செய்து வருகிற உத்தம பிரசேன சித்தன் என்கின்ற நாமமுற்ற அரசன் அந்த கைலாய வாசனை உள்ளன்போடு வணங்கி வழிபாடு செய்து வருகிறான். குழந்தை பேர் இல்லாத கவலை அவனை வருந்த செய்கிறதா. ஏன்னா குழந்தை இல்லைன்னா அவ்வளவு கவலையா இருக்கும் மனசு. ஏன்னா குழந்தை பேசுகிற மனதை மொழி தேனிலே எல்லா வகையான பழங்களையும் நறுக்கி மறுநாள் காலையிலே அந்த தேனிலே ஊற வைத்த அந்த கனியை உண்டால் எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதுபோல குழந்தை பேசுகிற மனைவி மொழி சுவையாக இருக்கும். ராட்டியமங்கலத்தை சேர்ந்த அருண் மேஸ்திரி அவர்கள் 51 ரூபாய் அன்புகாணிக்கு கொடுத்துக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் அங்காள பரமேஸ்வரி அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றோம். சிறப்பான ஒரு நிகழ்வு ஓரங்க நாடகம். இதை பார்க்க வந்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் இந்த அங்காள பரமேஸ்வரி கதையை கேட்கும் போதும் வேணுகம்பால் சரித்திர நிகழ்ச்சி இந்த நிகழ்வுகளை கேட்கிற பொழுது பேசக்கூடாதான். பேசிக்கினே கேட்டா நமக்கு பிறவி என்ன கிடைக்கும்னா பாம்பு பிறவி தான் கிடைக்கும். ஒரு புராண கதையை கேட்கிற பொழுது பேசிக்கொண்டே நாம் கேட்டால் பாம்பு பிறவி தான் கிடைக்கும். எப்பா அம்மா போச்சுடாப்பா நம்ம ஊராளாச்சு எப்படிதான் பேசுவாருன்னு பார்க்கலான்னு வந்தா இவரு நம்மளை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. போய் பட்டுனே கேட்கலான்னு போய் பட்டுனா அது அடுத்த பிறவி பேய் பிறவியா மாறிடுது. அதனால பேசவும் கூடாது, வீட்டுல போய் பட்டுக்கவும் கூடாது. இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை காண வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஆலயத்தின் அருகாமையிலே அமர்ந்து வேணுகாம்பால் சரித்திரம் முன்னாடி நீங்க கதையா கேட்டிருப்பீங்க, நிறைய நாடக நிகழ்ச்சியா பார்த்திருப்பீங்க. சுருக்கமா ஒரு 3 மணி நேரம் ஓரங்க நாடக நிகழ்ச்சியா ரொம்ப சுருக்கமான ஒரு நிகழ்வா இது சாமி புறப்பாடு அதன் பிறகு நடக்க இருக்கிறது. புஷ்ப பல்லக்கிலே அம்பாள் ஈடுபட ஜெகன்மாதா அங்காள பரமேஸ்வரி கல்வியே கொண்டவள். எல்லா சிறப்புகளையும் செய்திருக்கிற தாயே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க கூடாது. நல்ல நண்பன் அவனுக்கு நல்ல நண்பன் இருக்கிறான். அந்த ஒரு மனுஷனுக்கு நல்ல நண்பன் இருக்கணும். இந்த ராஜாவுக்கு தருமன் என்கின்ற ஒரு அற்புதமான மந்திரி இருக்கிறான். அவனுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த அரசனுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்பொழுதுதான் கைலாயவாசனை வணங்கி வழிபாடு செய்ததன் பொருட்டு அந்த உத்தம பிரசேன சித்தன் என்கின்ற நாமமுற்ற அரசனுக்கு அவன் மனைவியாகப்பட்ட அருமையான அந்த தேவிக்கு மகாராணிக்கு கர்ப்பம் அடைகிறார்கள். சரி ஆமா ஆமா ஒரு பாட்டு பாடும்போது நடிக்கும் போது இந்த கதைகளை சொல்லும் போது பாராட்டணும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து பாராட்டுகிறார்கள். நீங்க கூட பாராட்டலாம், கைகளை தட்டி பாராட்டலாம். ஆமா, நாங்க தங்க தட்டு கேட்க மாட்டோம், வெள்ளி தட்டு கேட்க மாட்டோம், பித்தளை தட்டு கேட்க மாட்டோம், சில்வர் தட்டு கேட்க மாட்டோம். ஆனா ஒரே ஒரு கை தட்டு மட்டும்தான் கேட்போம். அந்த குழந்தைக்கு ரேணுகா தேவி என்று பெயர் வைத்தார்கள். அந்த மந்திரிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சாமுண்டீஸ்வரி என்று பெயர் வைத்தார்கள்.
அந்த குழந்தை அருமையாக பிறந்து வளர்ந்து 12 வயதை அடைகின்றார். அப்படிப்பட்ட அந்த ரேணுகாதேவி சிறந்த ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டு நந்தவனத்திலே ஆடி பாடி சிறப்பான முறையிலே அந்த காட்சியானது இப்போ நடைபெற இருக்கிறது. பூக்கள் வாசம் மிகவும் வீசி
ஆடுமையில் வீதியிலே ஒளி வருகின்ற அவதிகள் கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா கற்பகமே உன்னை அன்றி துணையாரம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா நீயே கவிஞர் போட்டு கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா கற்பகமே உன்னை அன்றி துணையாரம்மா கதியது போட்டு வேலை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உன்னை அன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருகினம் உடையவரே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருட்பெரும் தையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருகினம் உடையவரே ஆனந்த வாழ்வுதே அன்பத்தில் அளிப்பவரே ஆனந்த வாழ்வுதன்னி அன்பத்தில் அளிப்பாளே ஜகமே உனை அன்று துணையாரம்மா நீயே கலியக போட்டு கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனை அன்று துணையாரம்மா கற்பகமே உன்னை அன்றி துணையாரம்மா கதியது போட்டு வேலை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உன்னை அன்றி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையே அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவழி வாழ்த்துகள் நின்று ஓவியே கலைவழி வாட்டிலும் கோவிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவழி வாழ்த்துகள் நின்று ஓவியே சிலை வழிவாய் நின்று உலகையும் காப்பவரே சிவாய நமः. இன்று இந்த கானகத்தில் நான் வந்திருப்பது எதற்காக என்றால், முற்பிறவியிலே தக்கனுடைய மனைவி தாட்சாணியாகப்பட்டவள் என்னை மணக்க வேண்டும் என்று தவமிருந்து என்னை மணந்தாள். தந்தையினுடைய பேச்சை மீறி என்னை மணந்ததால் தந்தை
அவளை வெறுத்து